வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு பிடிச்ச ஐசக் புளோரன்டைன் இயக்கத்துல ஸ்டீஃபன் லாங் நடிப்புல ரீசெண்டா ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற ஹெல்ஃபயர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இந்த வயசான சிங்கத்தோட வேட்டை எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல ஒரு சின்ன ஊர் ஒண்ணு இருக்குது. அந்த ஊர்ல வில்லன் ட்ரக்ஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஆள் பலம் மூலமா அந்த மொத்த ஊரையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் முன்னாள் போர் வீரரா இருக்கிற படத்தோட ஹீரோ ஒரு வழிபோக்கனா அந்த ஊருக்குள்ள வராரு. அங்க மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு மக்களுக்கு ஏதாவது உதவி செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டுன்னு வில்லனை அவரு எதுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ நடத்துற வேட்டை தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா இந்த படத்துல ஸ்டீஃபன் லாங் தான் கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. அவரு இதுக்கு முன்னாடி நடிச்ச டோன்ட் பிரீத் படத்துல வர மாதிரி இந்த படத்துலயும் ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்திருக்கிறாரு. படத்துல லீடா நடிச்ச மற்ற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1.5 மணி நேரம் இருக்கக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட இயக்குனர் ஐசக் புளோரன்டைன் ஆக்ஷன்ல கில்லாடி. இந்த படத்துல வர ஆக்ஷன் காட்சிகள் ரொம்பவே ராவா அதே நேரத்துல மாசா இருக்குது. படத்தோட சினிமோட்டோகிராபிக் நல்லாவே இருக்குது. படத்துல கத்தி சண்டை போடுற இடங்களாகட்டும், துப்பாக்கி சுடுற இடங்களாகட்டும், இந்த இடங்கள்ல வர சவுண்ட் டிசைன் நல்லாவே இருக்குது. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படத்துக்கு தேவையான ஸ்கிரீன் பிளேவை இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்தோட கதைக்களம் தான். ஒரு ஊருக்கு ஹீரோ வராரு, வில்லனால மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து வில்லனை எதுக்குறாரு அப்படிங்கிற ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் கதைக்களத்தை தான் இவங்க இப்ப கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. சோ இதனாலேயே இந்த படம் பார்க்கும்போது பெரிய அளவுலான சுவாரஸ்யத்தை இந்த படம் கொடுக்க மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல ஹீரோவுக்கு நிகரான வில்லனை இவங்க திரையில கொண்டுட்டு வர மிஸ் பண்ணிட்டாங்க. படத்துல வர எமோஷன் காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்களால யூகிக்க முடியும். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஆனா ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது. சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. ஆக்ஷன் பட ரசிகர்களை இந்த படம் கவர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.